இவரை தாக்குறாங்கப்பா அவரை தாக்குறாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை தாக்குற மாதிரியே இருக்கும். உரைச்சிச்சுன்னா உரைக்கும், அவ்வளோதான். ஓகேயா? ஓகே, வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம விடுதலை 2 ட்ரெய்லர்ஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு ப்ரீமியர் வீடியோ முடிச்சுட்டு இப்போ தான் வரேன். ஸோ அது ஒரு மொழி சரவா படம்னு சொல்லலாம். அது இப்போ தான் பார்த்துட்டு வரோம் அந்த படம். ஓகேயா? முடிஞ்சால் இது ரிவ்யூ நான் சேனலில் போடுறேன். அதுபடி ஒரு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுருவேன். ஸோ வித்தியாசம் இப்போ நம்ம போயிடலாம். ஓகே, சவுண்டை ஃபுல்லாக வச்சாச்சு. ஓகே, 1 2 3 ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறார். சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழியில், ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். இந்த பெருமாள் யார், அவன் எங்க பிறந்தா, என்ன படிச்சா, எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறோம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டலப்பா சரியான நேரம் வரும்போது செய்யும். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் ஒன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சிருந்து இங்க உட்கார்ந்துருக்க. மறுபடியும் நீங்க தானா? தப்பிச்சிடக்கூடாது. தத்துவம் இல்ல. ஒன்மோ இருங்க. ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்கய்யா. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. எங்கே பிடிச்சிக்கா பட்டல தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிக மன்றத்தை உருவாக்குவாங்க. முன்னேற்றத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுதான் அவர் சொல்ல வராரு. ஆக்சுவலி ஒருத்தர் அழகாக எழுதியிருக்காரு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் தான் உருவாக்குவார்கள். அது முன்னேற்றத்துக்கு வழி வகுக்காது. உண்மைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதாவது இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு இந்த எண்டிங்கில். நம்ம அதுக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சொன்னால் இவரை தாக்குறாங்கப்பா அவரை தாக்குறாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை தாக்குற மாதிரியே இருக்கும். உரைச்சிச்சுன்னா உரைக்கும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ என்டையர் ட்ரெய்லர் வாஸ் ரியலி கூஸ்பம் மூமெண்ட் தான் சொன்னோம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்சனலி பார்த்தீங்கன்னா எனக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தென் இந்த படம் இஸ் கோயிங் டு பி விடுதலை 2, விஜய் சேதுபதியின் விடுதலை 2 அப்படி தான் இருக்கும். விஜய் சேதுபதி அண்ட் சூரி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன படம் பார்த்தீங்கன்னா சூரி தான் மெயின் லீடாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனார். எஸ், இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான். ஆனால் மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் ப்ளே பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் முழுக்கவே விஜய் சேதுபதி தான் இருக்கார் இந்த ட்ரெய்லர் முழுக்கவே. அதுக்கப்புறமா பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ஸ் 2 டைம்லைன் இந்த படத்தில் வருது. ஸோ
பார்ப்போமே என்ன மாதிரி ஒரு எண்டிங் கொடுக்குறாங்க பார்ப்போம். அண்ட் தென் அதில் ஒரு கமெண்ட் நான் வந்து படித்தேங்க, விடுதலை 3 வந்து இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கமெண்ட்லேயும் படித்தேன், அப்புறமா அந்த வீடியோ சாங் கமெண்ட்லேயும் நான் படிச்சிருந்தேன். அந்த இளையராஜா விளையாக்கியிருப்பார் இடையில, அதுலேயும் வந்து விடுதலை 3 அப்படி போட்டிருந்தானுங்க. இருக்குமா இல்லையா எனக்கு தெரியல. பட் விடுதலை 2 வந்து ஒரு ப்ராப்பரான ரெண்டிங் கொடுத்தாலுமே செம்ம, இல்லை ப்ராப்பரான ஒரு இன்னொரு சீக்குவல் கொடுத்தாலுமே செம்ம தான். 3க்கு நல்ல ஒரு லீடு கொடுத்தாங்கன்னா அருமை தான். அதுக்கு வந்து நெசசரி இருந்தால் அந்த தப்பை வந்து வெற்றிமாறன் பண்ண மாட்டார்னு நம்புகிறேன். அது காரணம் நெசசரியெலாம் எல்லாமே அவர் வந்து விடுதலை 3 வந்து கொடுக்க மாட்டேன்னு நம்புகிறேன். அண்ட் ஆக்டிங் வைஸ்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒருத்தர் அடித்து சதவு பிஞ்சி அது என்னால் ராவாக எடுத்துருக்காது. அந்த ராவில் பஞ்சமே இல்லை. அண்ட் தென் எனக்கு ரொம்ப நிகராகவே பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, அந்த ஒரு தென்னந்தொப்பா, அதான் அந்த பேடி ஃபீல் சொல்லுவாங்க, அந்த பேடி ஃபீல் உள்ள ஒரு சண்டை நடக்குதுல்ல, அந்த 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 சண்டை தான் பார்க்கணும் இருக்குது. ஏன்னா நல்லா இருக்குங்க. ஆஃபிஷியல் போஸ்டர் ஒன்று விளையாடுறாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அந்த ஃபைட் சீன் வைக்கிறாரு, அது எனக்கு எப்படி இருக்க போது தெரியல, ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் தென் படத்தில் அந்த போலீஸ்கார் அவர் வந்திருக்கிறாரு, மோஸ்ட் ஹேட்டட் வில்லன்னு சொல்லலாம். விடுதலை 1 வரும்போது அப்படி கழுவி ஊற்றுறாங்க அந்த மனுஷனை. விச் மீன்ஸ் அவர் கேரக்டரை வந்து செம்மையாக பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஓகேயா? ஆனால் ரொம்ப ஹேட்டான ஒரு கேரக்டர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரை மறக்கிற மாதிரி தான் வந்து நம்மளோட சிங்கம்புலி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் மகாராஜா படத்தில். சர்ப்ரைசிங்லி வந்து பார்த்தீங்கன்னா 2மே விஜய் சேதுபதி படம் தான். இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ விடுதலை 2 நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு தான். நான் பெரியலுக்கு வந்து ஹைப்புக்கு விரும்பலை. 20 டிசம்பர் வெளியாகுது. ஸோ படத்தை வந்து நான் பார்த்துட்டு என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ரேஷன் எனக்கு பிடிச்ச நம்புற மக்களே, இவ்வளோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்ல மறந்துட்டேன், இளையராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். ஏன்னா அவர்கள் பாடல்களும் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 82 வயசு நினைக்கிறேன். 82 வயசில் வந்து ஒரு பாட்டை வந்து அவரே எழுதி அது அவரே பாடி அவரே கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா இட்ஸ் ரியலி செல்யூட், வேறு லெவலில் இருக்குது. அண்ட் பார்ப்போம் அந்த 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 இசைஞானி வந்து அவர் ஞானத்தை வந்து இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காருன்னு வந்து படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ட்ரெய்லர் வாய்ஸ் ரியலி 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 ஹாப்பி. அண்ட் அவ்வளோதாங்க, மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We are road to 10K. இந்த வீடியோ பார்க்கலாம். பாய். சொல்ல மறந்துட்டேன், இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் வந்து நிறைய ரிவ்யூ பண்ணி வச்சுருக்கேங்க. சரியா? ஒரு 10-15 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. நல்லா ஒரு கொம்போ வெளியாக்குன்னு இருக்கேன், நிறைய இருக்குது. எல்லாமே நம்ம பசங்க பண்ணது தான். வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, உண்மையிலே வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்மளோட ஃபீட்பேக்லாம் கேட்டு அந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அதை திருத்தி பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து இன்னும் நல்லா இருக்குது. கேட்கும் போது சரி, பார்க்கும் போது சரி, ரொம்ப நல்லா இருக்குது. நான் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வந்து சீக்கிரமே என் சேனல் வந்து போடுறேன். அண்ட் ஆல்சோ லொக்கேஷன் சொன்ன மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். புது வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருக்கும் நம்புகிறேன். ஓகேயா? ஏன்னா அதுவும் ஒரு டெம்பரரி தான் காய்ஸ். இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அதான் எப்போவும் ஒன்று வீடாக இருக்கும். பட் பார்க்கலாம். சரியா? முடிஞ்சதே என் கண்டென்ட் வந்து அங்கங்கே நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் எல்லோரும் வந்து ராஜ்ஃபிலிம் ரியாக்ட் சேனலில் வந்து டிக்டாக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி படத்துக்குலாம் நான் போகிறேன் தெரியுமா, இதெல்லாம் அப்பப்பையும் வந்து ரிவ்யூ வந்து அங்கே நான் போட்டுருவேன். ஓகேயா? அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூலாம் வந்து நான் முடிஞ்சளவுக்கு பார்க்குறேன். ஐ ட்ரை மை பெஸ்ட் டு போஸ்ட் இன் மை சேனல். இல்லைனா வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்கும், 100% இருக்கும். ஸோ நீங்கள் அதான் போயிட்டு இந்த படம் வெளியே வரல, எங்களை ப்ரீமியர் கூப்பிட்டு வந்தானுங்க. ஸோ அதான் கைஸ், முடிச்சிட்டேன். இன்னொரு பார்க்கலாம். பாய்.